புரிஞ்சுங்க மக்களே, இது உங்களுக்காக சொல்கிறேன். எல்லாத்தையும் மாந்திரிகத்தை நம்பாதீங்க, எல்லாத்தையும் தெய்வத்தை நம்பாதீங்க. இந்த உலகத்தில் வாழணும்னா 2 பேர் வேணும். ஒன்று படைக்கிறதுக்கு இறைவன் வேணும், அதை காக்கிறதுக்கு டாக்டர் வேணும். இறைவன் இல்லாமல் இங்கே வாழ முடியாது, டாக்டர் இல்லாமல் வாழ முடியாது. ஏன்னா படைக்கிறதுக்கு அவனாக இருந்தாலும் அதை வழி நடத்துறதும் அதை கரெக்டாக கொடுப்பவரும் டாக்டர் மட்டும்தான். அதுக்கு தான் இந்த உலகத்திலே வந்து சிறந்த வேலையில் வந்து இறைவனுக்கு அடுத்தது டாக்டர் தான் இறைவன் சொல்லுவாங்க. ஏன்னா உயிர் கொடுக்குறது அவர் தான் அப்படின்வாங்க. ஒரு சாவு கிடைக்கிற மனுஷனை கூட பார்த்தீங்கன்னா பொழைக்க வச்சுருவாங்க, நடக்க முடியாத மனுஷன் நடக்க வைக்கிறாங்க. அது மிராக்கள் கிடையாது, அந்த அளவுக்கு அவங்க படிச்சுட்டு வராங்க. அப்போ அந்த அளவுக்கு இருக்குது. அதை செஞ்சு உங்களுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் கொரட்டை விஷயம் இருந்ததுன்னா நீங்கள் முதல்ல பார்க்கக்கூடிய இந்த கமெண்ட்டில் வந்து சரி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஏன்னா அது நிறைய பேர் இந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க, நானும் பார்த்தேன். கொரட்டை அதிகமாக வந்ததுன்னா வீட்டில் செய்வன் வச்சிட்டாங்கன்னு அர்த்தம், அந்த ஆம்பளைக்கு செய்வன் வச்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஏங்க கொரட்டை வர வச்சு என்னென்னவோ வர வைக்கலாம், அதுக்கு இதுதான் வர வைக்கணுமா? என்னமா இருக்குது சொல்லுங்கள், என்ன வரப்போகுதுமா? அவனை பித்து பிடிக்க வைக்கலாம், பைத்தக்காரனா வைக்கலாம், ஊரை விட்டு ஓட வைக்கலாம், சொல்லுவீங்க காதுல கூட பேசுற மாதிரியே இருக்கும், பேச வைக்கலாம், எச்சினி வைக்கலாம், ஏவல் ஏவி விடலாம், டிஸ்டர்ப் பண்ண வைக்கலாம், குட்டிச்சத்தனையை விடலாம், காட்டேரி ஏவி விடலாம், நிறைய இருக்குது ஜீவராசிகள் ஏவி விட. ஒரு மரப்பாச்சி பொம்மையில் ஒரு உருவத்தை அறிக்கை அவனை ஏவி விடலாம், ஒரு நைட்டு தூங்க மாட்டான், அப்படி கூட பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் ஹராம். அதெல்லாம் பண்ணால் இறைவன் நம்ம பதில் சொல்லணும், நம்ம பிள்ளைங்க பதில் சொல்லணும், என் சந்நிதி பதில் சொல்லணும். என் பிள்ளைங்க என்ன தப்பு பண்ணிச்சு? நான் அந்த பாவக்காசில் 10 ரூபாய்க்கு கொடுத்த என் பிள்ளைக்கு ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுத்தா அந்த பாவக்காசு, சரிங்களா? அந்த தப்பு இந்த மாளிகை என்றைக்கும் செய்ய மாட்டேன், என்னை நாடி வரவங்களும் செய்யவும் விட மாட்டேன்.